Hi students, how are you? I hope you all are safe and well. I am D. Tribrasundari from Dhanlakshmi Higher Secondary School. Today we are going to learn about socialism. Socialism na samattuvam. Karl Marx is the father of socialism. Karl Marx na சமத்துவத்தின் தந்தை ஆவார். ஸ்டேட்ஸ் கண்ட்ரோல் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி, பொருளாதார நடவடிக்கைகள் அரசியல் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதர் நேம் ஆஃப் சோசியலிசம்ஸ் ஆர் பிளான்ட் எக்கனாமி அண்ட் கமாண்ட் எக்கனாமி. சமத்துவ பொருளாதாரத்தின் மற்றொரு பெயர்கள் திட்டமிட்ட பொருளாதாரம்னு சொல்லுவாங்க, கட்டளை பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. பப்ளிக் வெல்ஃபேர் மோட்டிவ் அண்ட் ஈக்குவலிட்டி, பொது நலமே சமத்துவத்தின் முக்கிய நோக்கமாகும். சோசியலிசம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கண்ட்ரீஸ் லைக் சைனா, வியட்நாம், போலண்ட், கியூபா. சமத்துவ பொருளாதாரத்துக்கான எடுத்துக்காட்டான நாடுகள் சீனா, வியட்நாம், போலண்ட், கியூபா. ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோசியலிசம். சமத்துவத்தின் இயல்புகள். பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அப்படின்னா உற்பத்தி மூலங்களின் பொது உரிமம். ஆல் த ரிசோர்சஸ் ஆர் மேனேஜ் பை கவர்மெண்ட் அண்ட் நேஷனலைஸ்டு, எல்லா வளங்களுமே அரசுக்கு உரிமத்தில் இருக்கும், தேசியமயமாக்கப்பட்டு இருக்கும். சென்ட்ரல் பிளானிங், மைய திட்டமிடுதல். ஆல் த டிசிஷன்ஸ் ஆர் அண்டர்டேக்கன் பை சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டிஸ், எல்லா முடிவுமே மையத்திட்ட அதிகாரத்தில் தான் இருக்கும். மேக்சிமம் சோசியல் பெனிஃபிட், அதிகபட்ச சமூக நலன். இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பிளான் டு மீட் த பெனிஃபிட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் சொசைட்டி, முதலீடுகள் சமுதாயத்தின் நன்மைக்கும் நலனுக்காகவே திட்டமிடப்பட்டிருக்கும். நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன், அப்படின்னா போட்டி இல்லாண்மை. ஸ்டேட்ஸ் கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ நோ காம்படிஷன், கன்சூமர் வில் ஹாவ் லிமிடெட் சாய்ஸ். மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் தான் உற்பத்தி மற்றும் பகிர்வு இருக்கும், போட்டி இல்லாத அங்காடியாக இருக்கும், நுகர்வோர் விருப்பம் வரையறுக்கப்பட்ட. ஆப்சன்ஸ் ஆஃப் பிரைஸ் மெக்கானிசம், விலை இயங்குமுறை இயலாமை. பிரைஸ் சிஸ்டம் ரெகுலேட்டட் பை சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி, விலையை நிர்ணயம் பண்றதும் ஒழுங்குபடுத்தவும் மையத்திட்டம் தனக்கீழ அதிகாரத்தை வைத்துள்ளது. ஈக்குவலிட்டி ஆஃப் இன்கம், வருவாயில் சமத்துவம். தேர் இஸ் நோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹேரன்ஸ் டு ரிமூவல் ஆஃப் ஈக்குவலிட்டி. சமத்துவ பொருளாதாரத்தில் தனியார் சொத்துரிமையும் மற்றும் வாரிசு சொத்துரிமையும் நடைமுறையில் இல்லை. ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளின் சமத்துவம். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல், ஃப்ரீ எஜுகேஷன், ஹெல்த், ட்ரைனிங், எக்ஸெட்ரா. அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும். அது இலவச மருத்துவம், கல்வி மற்றும் பயிற்சி பல. கிளாஸ்லெஸ் சொசைட்டி, வகுப்பு பேதமில்லாத சமூகம். இன் சோசியலிசம் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல், சமத்துவ பொருளாதாரத்தில் அனைவரும் சமம். மெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம், சமத்துவத்தின் நன்மைகள். ரிடக்ஷன்ஸ் இன் ஈக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வுகளின் குறைப்பு. நோ பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, தனியார் சொத்துக்களின் உரிமை இல்லை. ரேஷனல் அலோகேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்கள் அறிவு சார்ந்த முறையில் ஒதுக்கீடு. இட் இஸ் டன் பை பிளான் அத்தாரிட்டிஸ், பிளான் மேனர், ஸோ நோ வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். இந்த திட்டமிட்ட முறையில் திட்டமிட்ட அதிகாரத்தில் தான் செய்யப்படுகிறது. இதனால வளங்கள் எல்லாமே வீணாகாம இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃபிளிக்ட்ஸ், வகுப்பு சண்டை இல்லாமை. நோ கான்ஃபிளிக்ட்ஸ் பிட்வீன் ரிச் அண்ட் புவர், நோ இன்இக்வாலிட்டி, பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில எந்த ஒரு மோதலும் இல்லை. எண்ட் ஆஃப் த ட்ரேட் சைக்கிள், வணிக சூழலுக்கான முடிவு. Planning authority will have control over production and distribution, so no economic fluctuation. இந்த வணிக சூழல் முடிவுகளை திட்டமிடுத அதிகாரத்தில் உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும். எனவே பொருளாதாரம் ஏற்றங்கள் இறக்கங்கள் எதுவுமே இல்லை. ப்ரொமோட் டு சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலன் முன்னேற்றம். ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி லீட் டு தி சோஷியல் வெல்ஃபேர். சுரண்டல் இல்லாமை மற்றும் பொருளாதாரத்தை ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்படுகிறது. இதனால சமூக நலன் வளர உதவுகிறது. டிமெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம், சமத்துவ பொருளாதாரத்தின் தீமைகள். ரெட் டேபிஸ் ஆஃப் பியூரோக்ரசி, சிவப்பு நாடா அதிகாரத்துவம். அஃபிஷியல் அப்ரூவ்ட்
movement of file from one table to another take time and lead of red tapeism. அனைத்து முடிவுகளையும் அரசு அமைப்புகள் எடுத்தாலும் அநேக அலுவலர்கள் அனுமதி பெற வேண்டிய கோப்புகள், அதாவது ஃபைல்ஸ், ஒரு டேபிள்ல இருந்து மற்றொரு டேபிளுக்கு, ஒரு மேஜையிலிருந்து மற்றொரு மேஜைக்கு எடுத்து செல்ற காலம் அதிகமாகும். அந்த நிலையை தான் சிவப்பு நாடா நிலை, அதான் பியூரோக்ரஸின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ், ஊக்கம் இல்லாமை, நோ இன்சென்டிவ் ஆஃப் இனோவேஷன்ஸ், ஸோ ப்ராடக்டிவிட்டி வில் சஃபர். சமத்துவ பொருளாதாரத்தில் மிக பெரிய குறைபாடுனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஊக்கமும் அவங்களுக்கு திறமைக்கேற்ற ஊக்கம் கொடுக்கறது இல்லை, இதனால் உற்பத்தியும் பாதிக்கப்படுது. தேர்ட் ஒன், லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், தெரிவு செய்வதில் சுதந்திரம் குறைவு. கன்சூமர் வில் ஹாவ் லிமிட்டட் சாய்ஸ் ஃபார் கன்சப்ஷன். பண்டங்கள் பணிகளை நுகர்வதில் தெரிவு செய்வதிலும் நுகர்வோருக்கு சுதந்திரமே கொடுக்கறதில்ல, அவங்க சாய்ஸே எடுத்துக்க முடியாது. கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் பவர், அதிகார குவியல். ஸ்டேட் ஹாஸ் நோ பவர், சம்டைம்ஸ் ஸ்டேட் ஹாஸ் மே மிஸ்யூஸ் த பவர். அனைத்து முடிவுகளையும் அரசு எடுக்கிறது. பொருளாதார தீர்மானத்தில தனியார் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. அரசு மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கு. அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் வாய்ப்பாக அமைகிறது இந்த சமத்துவ பொருளாதாரத்தில் இருக்கு. இது எல்லாம் சமத்துவ பொருளாதாரத்தின் தீமைகளாகும். டாபிக் இஸ் மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம். இந்த மிக்ஸ்டு எக்கனாமி சிஸ்டம் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் கோஎக்ஸிஸ்ட் அண்ட் ஒர்க் டுகெதர் டுவர்ட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். கலப்பு பொருளாதார அமைப்பில் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து பொருளாதார மேம்பாட்டுக்காக பயன்படுத்தும். இதுதான் கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவோம். இட் இஸ் எ காம்பினேஷன்ஸ் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். இந்த முறையில் தான் முதலாளித்துவம் சமத்துவம் ஆகியவற்றின கலவையாக இருக்கும். அதில் பொருளாதாரம் தான் கலப்பு பொருளாதாரம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரத்தின் தன்மைகள். ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், சொத்து உற்பத்தி சாதனங்களின் உரிமம். போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஹேஸ் எ ரைட் டு பை, யூஸ் ஆஃப், டிரான்ஸ்ஃபர் த ரிசோர்சஸ். உற்பத்தி சாதனங்களும் சொத்துக்களும் தனியார் மற்றும் பொதுத்துறைக்கு சொந்தமாக இருக்கும். பொதுத்துறை தனியார் துறையும் வளங்களை கொள்முதல் செய்யவும், அதாவது வாங்க செய்யவும், பயன்படுத்தவும், மாற்ற செய்கிற உரிமையும் கொண்டிருக்கும். நெக்ஸ்ட், கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ். பொது மற்றும் தனியார் துறை இணைந்திருக்கும். பிரைவேட் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் பப்ளிக் செக்டார் ஃபார் ஒர்க் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர். தனியார் தொழிற்சாலைகள் லாபத்துக்கு நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படும். ஆனால் சமூக நலத்தை உச்சப்படுத்துறது தான் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே அரசின் வசத்தில் இருந்து செயல்படும். தேர்ட் ஒன், எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார திட்டமிடுதல். நேஷனல் பிளான்ஸ் ஆர் drawn by the government. Public and private sector abute all the functions of economy based on this plan only. மையத்திட்ட அதிகாரம்தான் பொருளாதார திட்டங்களை தயாரிக்கவும், அரசில் தயாரிக்கப்பட்ட தேசிய திட்டங்களை தனியார் துறையிலையும் பொதுத்துறையும் மதித்து பின்பற்றும். ஒரு திட்டத்தில் வரையறுக்கப்பட்ட நோக்கம், முன்னுரிமை, இலக்குகள் எல்லாமே எல்லா துறையிலையும் இயங்கும். இதுதான் கலப்பு பொருளாதாரத்தில் இருக்கும். சொல்யூஷன் டு எக்கனாமிக்ஸ் பிளான், பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், for whom to produce, and how to distribute are solved through the price mechanism and state of interventions. எதை உற்பத்தி செய்வது, எப்படி உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது மற்றும் எப்படி பகிர்ந்தளிப்பது போன்ற அடிப்படை பிரச்சனைகளையும் விலை இயக்கும் முறையும் மற்றும் அரசின் தலையீட்டு மூலம்தான் தீர்க்கப்படும் எல்லா பொருளாதார பிரச்சனைகளும். ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல், சுதந்திரமும் கட்டுப்பாடும். த்ரூ த பிரைவேட் ஹாஸ் த ஃப்ரீடம், ஓவரால் கண்ட்ரோல் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி, ரெஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட். வளங்களை உரிமை கொண்டாடவும், பண்டங்களை பணிகளை உற்பத்தி செய்து பகிரவும்
தனியாருக்கு சுதந்திரம் இருந்தால் கூட அனைத்து பொருளாதார நடவடிக்கையும் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டில் அரசாங்கத்தில் மட்டுமே இருக்கும். மெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரத்தின் நன்மைகள். ரேபிட் எக்கனாமிக் growth, அதிவேக பொருளாதார வளர்ச்சி. போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் நீட் ஆர் டேக் கேர். கலப்பு பொருளாதாரத்தில் அதிவேக பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும், பொது தேவைகளும் தனியார் தேவைகளும் சந்திக்கப்படும். பேலன்ஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் growth, சமமான பொருளாதார வளர்ச்சி. Between the agriculture and industry, consumer goods and capital goods and rural and urban etc. பொருளாதாரத்தில் சமமான வளர்ச்சி ஏற்படும். அது கலப்பு பொருளாதாரத்தில் இருக்கும். இதில் வேளாண்மை, தொழில், நுகர்வு பண்டங்கள், மூலதன பண்டங்கள், கிராமங்கள் மற்றும் நகரங்கள் ஆகியவற்றில் சமமான வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும். தேர்ட், ப்ராப்பர் யூட்டிலைசேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்களை சரியாக பயன்படுத்தல். கவர்மெண்ட் கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் டைரக்ட்லி அண்ட் பிரைவேட் செக்டார் இன்டைரக்ட்லி. அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை நேரடியாக கட்டுப்படுத்தும், மேலும் தனியார்களை மறைமுகமாக கட்டுப்படுத்தும். ஃபோர்த், எக்கனாமிக் ஈக்குவலிட்டி, பொருளாதாரத்தின் சமத்துவம். கவர்மெண்ட் யூசஸ் ப்ராக்ரஸிவ் டேக்ஸ் டு பிரிங் த ஈக்குவலிட்டி. அரசு வரி வருவாயை விதிப்பதற்கு வளர்விகித வழிமுறையை பயன்படுத்தி பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வருவோம். ஃபிஃப்த், ஸ்பெஷல் அட்வான்டேஜ் டு த சொசைட்டி, சமூகத்துக்கு சிறப்பு நன்மைகள். செல்ஃப் கார்ட்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் வீக்கஸ்ட் செக்ஷன், ரேஷனிங், ஃபேர் பிரைஸ் ஷாப் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ். குறைந்தபட்ச கூலிகள் மற்றும் பகிர்வு முறை சட்டங்கள், நியாய விலை கடைகள் ஏற்படுத்தல் மற்றும் சமூக நல நடவடிக்கைகளை உருவாக்குதல் போன்றவற்றின் மூலம் தொழிலாளர்களுக்கு நலிவடைந்த பிரிவினருக்கும் ஆர்வங்களை அரசு பாதுகாக்கும். டிமெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரத்தின் தீமைகள். லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்பு இல்லாமை. டைவர்ஜென்ட் மோட்டிவ்ஸ் ஆஃப் போத் த செக்டார்ஸ் லீட் ஆஃப் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம். கலப்பு பொருளாதாரத்தின் மிகப்பெரிய குறைபாடு பொதுத்துறையும் தனியார் துறையும் ஒருங்கிணைப்பே இல்லாது இருக்கிறது. இந்த இரண்டு துறைகளிலும் வேறுபட்ட நோக்கத்தால் செயல்படுவதால் ஒருங்கிணைப்பு தொடர்பான பல பிரச்சனைகள் உருவாகிறது. காம்படிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், போட்டி மனப்பான்மை. நோ காம்ப்ளிமெண்டரி ஸ்பிரிட், ஒன்லி காம்படிட்டிவ் ஆட்டிடியூட். அரசு மற்றும் தனியார் துறையில் சமூகத்தின் நலனுக்காக இணைந்து செயல்பாற்றும் மனப்பான்மை இருக்க வேண்டும்ன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இதன் நடைமுறையில் இரண்டு துறைகளுக்கும் போட்டித்தன்மையாக தான் இருக்கிறது. இன்எஃபிஷியன்சி, திறமையின்மை. லெதார்ஜிக் பியூரோக்ரசி, ரெட் டேபிசம் அண்ட் லாக் ஆஃப் மோட்டிவேஷன். மந்த அதிகார முறை, சிவப்பு நாடா முறை, ஊக்கமின்மை ஆகியவற்றால் பொதுத்துறை நடவடிக்கை பெரும்பாலும் திறனற்று போர்வையாக இருக்கிறது. ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன், தேசியமயமாக்கல் பற்றிய பயம். டிஸ்கவரேஜ் ஆஃப் பிரைவேட் பிஸ்னஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்னோவேட்டிவ் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். கலப்பு பொருளாதார அமைப்பில் தேசியமயமாக்கல் பற்றிய ஒரு பயமோ தனியார் துறையில் காணப்படுவதால் தனியார் தொழில் முனைவோர்கள் அவர்கள் வணிக நடவடிக்கைகளை புதுப்பிக்க முயற்சிகளை சுருக்கி விடுகிறார்கள். வைவினிங் இன்இக்வாலிட்டிஸ், விரிவடையும் சமத்துவமின்மை. த கேப் பிட்வீன் த ரிச் அண்ட் புவர் வில் இன்க்ரீஸ். வளங்களின் உரிமை, பாரம்பரிய சட்டங்கள், மக்களின் லாப நோக்கம் ஆகியவை பணக்காரர்களுக்கிடையே இடைவெளியை விரிவடை செய்கிறது. Students, I hope you all understand about socialism and mixed economy. In this topic, we have 3 questions. The questions are: first, indicate the demerits of socialism. Second, enumerate the features of mixed economy. Third, compare the features of capitalism and socialism. Learn these questions. Thank you, students. We can see in our next class.